அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ விஷ்ணு ஜோதிநிலை பிரசன்ன ஜோடர் குமரல் ராஜ் பேசுறேன். இன்றைய பதில் என்ன பார்க்க போறோம்னா, சனி திசை 19 வருடங்கள் நடக்கும். எந்த லக்னத்திற்கு நன்மை தரும், எந்த லக்னத்துக்கு தீமை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சனி திசை மொத்தம் 19 வருடங்கள். இப்ப நன்மை தரும் லக்னங்கள் பாத்தீங்கன்னா ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு சனி திசை நடக்கிறப்ப நன்மைகள் நடக்கும். அதே மாதிரி துலா லக்னம், விருச்சக லக்னம், தனுசு லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னம், இந்த லக்னதாருக்கு எல்லாத்துக்குமே சனி திசை நடக்கிறப்ப நல்ல யோகங்களை தரக்கூடியதா இருப்பார். பணம், பொருளாதாரம், வேலையில வளர்ச்சி, ஒரு இடங்கள் வாங்குறது, வீடு கட்டுறது, கல்வியில வளர்ச்சி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் வச்சிருக்கீங்களா, நல்ல சனி திசையில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். சனீஸ்வரன் நல்ல நிலைமையில் இருக்கணும். இந்த லக்னத்துக்கு நல்ல நிலைமையில சனீஸ்வரன் இருக்கணும். நல்ல ஸ்தானங்கள் இருக்கணும். அதாவது கேந்திரங்கள் 1, 4, 7, 10 கேந்திரங்கள், திரிகோணங்கள் 1, 5, 9ங்கிற திரிகோணங்கள், பணபரஸ்தானங்கள் 2, 11 அப்படிங்கிற பணபரஸ்தானங்கள். இந்த ஸ்தானங்கள்ல இருந்துச்சுன்னா இந்த லக்னதாரருக்கு இந்த சனி திசை மிகப்பெரிய யோகம் தான். இதுல சனீஸ்வரன் 6, 8, 12 மறைஞ்சு இருந்து திசை நடத்தினாலும் அந்த சாரநாதன் சனீஸ்வரன் நிக்கக்கூடிய நட்சத்திர அதிபதி அஸ்தமனம் நீச்சமாகாம இருக்கணும். சனீஸ்வரனும் 6, 8, 12 மறையாம இருக்கணும். அப்பதான் அந்த திசையினுடைய முழுமையான நல்ல பலன்கள் கிடைக்கும். 19 வருஷம்ங்கிறதே ஒரு யோக பலன்கள் தான். தொட்டது தொடங்கக்கூடியதா இருக்கும். அது சனீஸ்வரங்கிறதுனால மிகுந்த பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க. பதவி, பொருளாதாரம், குடும்ப பிரச்சனைகள் தீர்றது, குடும்பத்தில் ஒரு மேன்மை கிடைக்கிறது, மன வாழ்க்கைகள், கல்வி, எல்லாத்துலயுமே ஒரு உயர்வு கிடைக்கும். அது ஒரு பதவி, பொறுப்புகள்லாம் கூட அந்த சனி திசையில வந்துடும். அந்த மாதிரி சனி திசை யோகத்துல இருந்தாலும் லக்னத்துக்கு அந்த லக்னதாருக்கு நல்லது செய்யக்கூடியவரா இருந்தாலும் நல்ல ஸ்தானங்கள்ல இருக்கணும். இந்த மாதிரி இந்த விதிமுறையில் இருந்தா கட்டாயம் அவங்களுக்கு யோக வாழ்க்கை தான். அந்த 19 வருடங்களே யோகம் தான். இதுல மேச லக்னத்துக்கு ஒரு பாதகாதிபதியாகவும் வருவார். அதனால பாதி நன்மை பாதி தீமைங்கிற மாதிரி தான் மேச லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கும். அதே போலதான் மிதுன லக்னத்துக்குமே அவர் 8ஆம் அதிபதியாகவும் வருவார். அதே பாக்கியாதிபதியும் அவரு தான். அதனால அவங்களுக்கும் பாதி நன்மைகள் பாதி தீமைகள் அப்படிங்கிற லெவல்ல தான் இருக்கும். அதே போல கன்னி லக்னத்துக்கும் 5ஆம் அதிபதியும் அவர் தான், 6ஆம் அதிபதியும் அவர் தான். அப்படி இந்த மாதிரி வர்ற இந்த 3 லக்னத்துக்குமே அவரு பாதி நன்மைகள் பாதி தீமைகள் அப்படிங்கிறதுக்கு அதுவுமே பாத்தீங்கன்னா தேவைகளுக்கான ஒரு பூர்த்தி செய்யக்கூடியதான போராட்டங்களா தான் இருக்கும். அது அந்த போராட்டம் அவ்வளவுதான். அந்த பாதி நன்மை பாதி தீமைங்கிறதே ஒரு போராட்டத்தை கொடுப்பாரு. இந்த லக்னதார் நன்மை தரக்கூடிய லக்னதாருக்கு அந்த போராட்டம் இருக்காது. ஈஸியா கிராஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கிராஸ் பண்ணி வரணும். அவ்வளவுதான் வித்தியாசம். சில நேரங்கள்ல பாதகாதிபதி இந்த 8ஆம் அதிபதி எல்லாம் மறைவு ஸ்தானங்கள்ல இருக்கிறப்ப அதே பெரிய யோக பலன்களையா கொடுத்துரும். நன்மைகள், பல நன்மைகள் அதுலயே திடீர்னு நன்மைகளை கொடுத்துரும். அது எப்பவும் போல லக்னத்துக்கு எப்படி நன்மை தர்றாரோ அந்த மாதிரி நன்மைகளை கொடுத்துரும். அதனால சனீஸ்வரன் நல்ல ஸ்தானங்கள்ல இருந்தாருன்னா கட்டாய நன்மைகள் தான். பாக்கி லக்னதாரர்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மத்தியம லெவல்ல தான் அவர் இருப்பார். கடன்னா கடனை கொடுப்பாரு, நோயினா நோயை கொடுப்பாரு, சிரமங்கள்னா சிரமத்தை கொடுப்பாரு, வம்பு வழக்குகளை கொடுப்பாரு. மோசமான இதுல சனீஸ்வரன் இருந்தா வம்பு வழக்குகள், நோய், கடன், இதுகளை தான் சனீஸ்வரன் ஆளுமையார். வேலை கிடைக்காது, வேலை திண்டாட்டம் இருக்கிறது, தொழில அடிக்கடி க்ளோஸ் பண்ணிட்டு போறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடியதுதான். அந்த திசாநாதன் நல்லா இல்லைன்னா இதெல்லாம் நடக்கக்கூடியதா இருக்கு. அதே மாதிரி அந்த லக்னதாரர்கள், மற்ற லக்னதாருக்கெல்லாம் நன்மை தரக்கூடியாத அந்த லக்னதாரர்களுக்கெல்லாம் அந்த சனி திசை அப்படிங்கிறதே ரொம்ப போராட்டமானதா தான் இருக்கும். வருமானத்துல எல்லாத்திலும் கொஞ்சம் சிரமத்தைப்படுத்தும். அதனால இந்த லக்னதார் நல்லது நன்மை பெறக்கூடிய அந்த லக்னதாருக்கு எல்லாத்துக்குமே சனீஸ்வரன் நல்ல ஸ்தானங்கள் இருந்தாருன்னா அது மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடியதா தான் இருக்கும். அது 19 வருடங்கள் அப்படிங்கிறது பெரிய யோகத்தை தரக்கூடியதா தான் இருக்கும். இந்த பதிவு புடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.